வணக்கம். வேல்முருகன் கிச்சனில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கோஸ் பொரியல். இதுக்கு தேவையான பொருள்: 1/2 கிலோ கோஸை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கான். 2 பச்சை மிளகாவை நீளமாக வெட்டி வச்சுருக்கான். ஒரு காஞ்ச மிளகாவை 2 பிச்சு எடுத்து வச்சுருக்கான். சாம்பார் வெங்காயம் 10 வெங்காயத்தை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 கிலோ கோஸுக்கு 50 கிராம் கடலைப்பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவி கொட்டிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சதை நீங்கள் குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வெந்திருக்கும், பஞ்சு மாதிரி. பார்க்க பருப்பு நமக்கு நல்லா வெள்ளை தெரியணும், ஆனால் நல்லா வெந்திருக்கணும். 4 விசில் கொடுத்தா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சிடலாம். இந்த மாதிரி கூட்டு பொரியல் எல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி கடாயில், இரும்பு கடாயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். கடலெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது நல்லா வாசனை வரும். பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம இந்த உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஒரு பொரியல், கூட்டு, குழம்பு எது செஞ்சாலும் நம்ம தாளிப்பு கொடுக்கும்போது கடுகு போட்டு அது வெடித்து அது வாசனை வெளியில் வரணும். அதுக்கப்புறம் நம்ம உளுந்து போடுறோம், அது நல்லா பொன்னிறமாக மாறணும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா நம்ம சேர்க்கும்போது அதோட வாசனை நம்ம போடுற காய்களுக்கு சேரும்போது நல்ல, எப்போ நீங்கள் பாத்திரத்தை மூடி வச்சுட்டு திறந்தாலும் நல்ல வாசனையாக இருக்கும். வாசனையே நம்மளுக்கு நல்ல ஒரு பசியை தூண்டி விடும். உளுந்து கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சாம்பார் வெங்காயத்தை சேர்த்துடலாம். சாம்பார் வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குனா போதும், முருக விட வேண்டாம். இப்போவுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மிளகாய் 2 பிச்சு வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாவை, பச்சை மிளகாவை 2 கீறி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ பச்சை மிளகாய் இது கலர் மாறும்போது நல்ல ஒரு வாசனை வரும். ஒவ்வொன்றும் வாசனை வர வர நம்ம செய்யும்போது அதோட சாப்பாடு எடுத்து சாப்பிடும்போது நல்ல ஒரு ருசியாக இருக்கும். வாசனையும் நல்லாயிருக்கும். நம்ம ஏனோ தானே அடுத்தடுத்து போட்டு கிண்டி விட்டு செய்யும்போது அது வாசனையே இருக்காது, ருசியும் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை, அப்போ தெரியும். வெங்காயத்தை முருக விட வேண்டாம், இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம கோஸ் இதில் சேர்த்துடலாம். நான் ஏற்கனவே கடலைப்பருப்பில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். நம்ம இந்த கோஸுக்கு மட்டும்தான் நான் இப்போ உப்பு சேர்க்கணும். இப்போ இந்த கோஸுக்கு தேவையானது ஒரு ஸ்பூன் உப்பை நம்ம இதில் நல்லா தூவி விட்டுலாம். நல்லா எல்லா இடத்துலையும் இப்படி படுற மாதிரி தூவி விட்டுட்டு கிண்டி விடணும். அப்படின்னா தான் நல்லா எல்லா காயிலையும் உப்பு படரும். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. கோஸ் சீக்கிரம் வெந்துடும். இது நம்ம தண்ணியெல்லாம் தொளிக்க தேவையில்லை, இதில் உள்ள ஈரப்பதமே போதும். இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு சேர்க்குறதுனால பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா பரட்டி விட்டுலாம். இரும்பு கடாயின்றனால சீக்கிரமாக வேலை முடியும். நம்மளுக்கு நல்லாவும் இருக்குது இதில் செய்கிறது. மீன் குழம்பு. ஆனால் புளி சேர்த்து நம்ம செஞ்சோன்னா டக்குன்னு வேறு பாத்திரத்தில் மாற்றிடணும். அது மாதிரி கருப்பு கலராக மாறிடும். உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்ப கூட கலர் மாறல. நம்ம சேனக்கிழங்குல கருணக்கிழங்கு பெருசாக இருக்குமே, அது வேக வைக்கும்போது கிழங்கு அப்படியே கருப்பாக மாறிடுது. புளி சேர்த்து எந்த ஒரு குழம்பு இதில் செய்யணும்னு நினச்சாலும் இதை மூடி வச்சிடலாம், வேகட்டும். உடனே நம்ம குழம்பு ரெடியான உடனே வேறு பாத்திரத்தில் மாற்றிடணும், இதுலேயே வச்சுருக்கக்கூடாது. அப்பப்போ நம்ம பிரட்டி விடணும். 1/4 கிலோ கோஸ் எவ்வளோ இருந்தது பாருங்கள். இப்போ நல்லா சுருங்கிடுச்சு. மற்ற நம்ம ஸ்டீல் கடாய், இந்த அலுமினிய கடாயில் செய்கிறதுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. டக்குன்னு நம்ம திறந்து பார்த்து இது பண்ணிகிட்டே இருக்கணும், ஏன்னா அது சீக்கிரம் வேலை முடியும். நான் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்போ கோஸ் 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு இதில் சேர்த்துடலாம். ஒரு தடவை இந்த கடலைப்பருப்பு போட்டு இந்த கோஸோடு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வெறும் தட்டிலே எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்லான்னு போல தோணும். இப்போ நம்ம கருவேப்பிலையை இது 2 பிச்சு போட்டுடலாம். அந்த கருவேப்பிலை வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும். லைட்டாக கிளறி விடுங்க. நம்ம ஏற்கனவே கோஸுக்கு உப்பு போட்டோம். கடலைப்பருப்பு உப்பு போட்டு வேக வச்சதுனால இப்போ உப்பு தேவையில்லை, கரெக்டாக இருக்குது. இது போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். பருப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா போதும். பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்.
அடுப்பு ஆஃப் பண்ணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சூப்பரான கடலைப்பருப்பு கோஸ் பொரியல் ரெடி. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.